சிந்து பேருவே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிவா மேலே ஸ்னேகா வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் சிவா வந்து கோர்ட்டுக்கு போய் பேசணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி வந்து ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு சிவாக்காக பேசுகிறதுக்காக போயிருப்பாங்க. சிவா வந்து எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு, சிவா மேலே ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி அம்மாவை ஸ்னேகா வந்து கீழே பிடிச்சி தள்ளிடுவாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து சிவா கிட்ட சொல்லிடுவாங்க. சிவாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து நீங்கள் எதுக்கு பெரியம்மா அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை கேட்டுட்டு நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்து போவாங்க. சிந்துவும் சிவாவும் கோவிலுக்கு போனப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஸ்னேகாவும் வந்திருப்பாங்க. அப்போது சிந்து வந்து ஸ்னேகா கிட்ட இந்த மாதிரி வந்து எப்படியாவது கேஸை வந்து வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து சிவாவை டிவோர்ஸ் பண்ணு, நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட ஸ்னேகா வந்து சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சிந்து என்னால் டாக்டரை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் டாக்டருக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லுவாங்க. உடனே சிந்துவை மிரட்டுறதை பார்த்த சிவா வந்து ஸ்னேகாவை ஓங்கி அற விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாத, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பெரியமாவே வந்து நீ கீழே தள்ளி விட்டுருப்ப, அவங்க மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு வந்துருச்சா, இதையும் வந்து சேர்த்துக்கோ கேஸில், நான் அரைஞ்சதையும் இனிமேல் நீ என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோ, நான் இன்னொரு சைடு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு சிவா அங்கேருந்து போயிடுவார். இந்த கேஸ்லேருந்து சிவா வந்து எப்படி தப்பிக்க போகிறாரு, சிந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.